பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே. பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே. பொய்யான காதலுக்கு உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே. என்ன செய்ய போறானோ? சும்பத்தான வாரானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியும். அந்த சூரியன் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும். மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும். மானாமதுரை வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும். நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன? சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? உடச்சலி ரக்கமா பொண்ணு வேணும். சமக்குள்ளி குவலையே சாதி சனம் இது துங்கலையே. குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா. கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்டா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? முடியுமா? சாதி மதமின் காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? 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 சாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா காதல்ல தோல்வியுற்று இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா? தெரியுமா? இங்க வேற என்னடா ஆவுன்னு பெரிய சிங் சாங் மாதிரி மியூசிக்ல கராத்த பழகிற இடத்துல இப்படிதான் கேட்கும். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு நான் பார்க்கிறேன். ஏப்பா வண்டி எடுக்கிற? அந்த உட்காந்துட்டேன்ப்பா. தம்பியா அங்கிட்டு போறியா? அற வாங்க போறேன். போடா. இது யாரு மயன்? உங்க மயனாங்க? பிள்ளை அருமா வளர்த்துருக்கீங்க. இன்னும் பிறக்கிற விலைக்கு கோவானூரில் நீ சேனை வைத்தா உழுப்புலுன்னு இருக்கும். கிறித்துவம் முடிச்சவை டேமட். இந்தா வந்துட்டாங்க, வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் கேரளாக்காரங்க. இடியாப்பம் இடியாப்பம் பருத்திப்பா. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. அப்படி சொல்லி என் சிங்கமே வெவ்வேறு ஆந்த பனைமரத்தில் உட்கார்ந்தது மாதிரியவே. வள்ளிதர்ம நாடகம் என்றால் என்ன? ஏழை ஏண்டா நொப்பம். வள்ளிதர்ம நாடகத்தில் இவங்க படுத்துறாங்களே. இந்த கம்பெனி நடத்தி 8ஆம் நம்பர் டிரைவர், 8ஆம் நம்பர் பஸ் டிரைவர் எங்கள் அண்ணன் முருகன் சார்பாக எனக்கு 1001, அண்ணன் மருதமணிக்கு 501, எல்லாத்துக்கும் கிளப்பி விடுற மாதிரி அம்பளிப்பு. மணிகண்டன் BA BSc 200, வழக்கறிஞர் சகோதரர்கள் கோவனூர் இளைஞர் சார்பாக 201. காசை இறப்பாயின்னு பார்த்தா 200 தாண்டலையே. முத வள்ளிதர்ம நாடகத்தில் கிராமத்தில் கொட்ட ஓட்டவ யாருன்னா கந்துரு கோசன். அதான் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், செய்தி விடி வித்தார். இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஒரு மசருக்கு ஆக மாட்டாங்க.
முத வள்ளி திருமணத்தில் நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாருன்னு வந்துட்டாங்கல்ல கேரத்துக்கு, கையை இறக்கல பாடையை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புரட்டா சூரியண்ணே இதே அகமுடையார் வம்சத்தில் பிறந்து கொடிகட்டி பிறந்தார். யாரு? ராசாக்கூர் மண்ணின் மேந்த என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணா. அவரு செத்துட்டாருன்னு ஏழை ஒவ்வொரு கேரத்துக்கு கூட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதே அகமுடியார் வம்சத்துல பிறந்து கொடிகட்டி பிறந்தார் அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணா. அவரு செத்துட்டாருன்னு அவரு செத்துட்டாரு. கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவன். அவர் சிங்கப்பூர் அமெரிக்கான்னு பாடிட்டு இருக்காருன்னு. அவன் பிறந்த நேரம் நேற்று கூட போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஹாங்காங்கிலேருந்து வர்றேன். அவன் பிறந்த நேரம் அவன் ஹாங்காங் குவைத்தின்றியான் துபாயின்றியான் சிங்கப்பூர் தேக்கான்றேன். நான் இன்னும் அந்த சிங்கமுனாரியை தாண்ட முடியலையாடா. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே யமகண்டேன். 4 பேர் வலது பக்கம் ஜனியனா இருந்த அப்புறம் தாண்டுவேன். தம்பி உன் தொண்டைங்கன்னு இருக்கே விடாது. ஸோ இங்கே படுத்து நாடக உலகத்திலே முத வெளிநாடு போனதே நான் தான்டா. ஸோ எதில் விட்டேன்? வாயில பழக்க தோஷமாகவே இருக்கு. இன்னைக்கு ஒரு 15 பேர் பள்ளிக்கூடம் லீவு ஓடுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தா இவன் இந்தா இவங்க. தம்பி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா என்னப்பா? இல்லை காசை கொடுங்க நான் போகிறேன்டா. என்ன இந்த பாடு படுத்துறேன். கட்டின பொண்டாட்டியை கூட அந்த படுத்து போனானே. இங்கிட்டு 4 பேர் செவத்தை சாச்சி விட்டு போ. உங்களை வச்சுக்கிட்டு நான் நடத்தி விஜய் பயலுக்கட்டா கொடூரமா கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரே சோழி முடிஞ்சு. வாங்க சாமி. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகின்றார். அந்த மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகின்றார். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதனும் ஆளுகிறார். அந்த மனிதனும் அடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். இரண்டு மனிதர் சேர்ந்த போது இன்னும் ஒன்றாகும். 2 மனிதன் சேரும் போதும் எண்ணம் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகின்றார். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகிறார். பாட்டை கேட்டு ஒரு பச்சை புள்ள ஓடிச்சு வர்றா. அவன் தாண்டா நடிகை. நீ ஜாமியாரா இல்ல முருங்க கம்பா? பாருங்கள். செங்கக்கல். வணக்கம். தலைப்பு செய்தி. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு. வந்தாரை தூக்கி போட்டு வரப்போது கள்ள பொறுப்பு. அபச்சாரம் செய்தாலும் இல்லம் தேடி வருவோரை ரூம் போட்டு விபச்சாரம். பி உபச்சாரம் செய்ய வேண்டும். உபு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லாத கொள்ளார் உண்மதே அமிர்தமாகும். முப்பழமோடு வாழணும் எடுத்துள்ளாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி எனக்கு. அப்படி பேசியா பேசுவேன்.
கவி பேசக்கூடிய வல்லமை படைத்தவரோ தாங்கள். ஆமா, பேசி பாப்போமா? அப்ப பேசுவான். எத்தனை கவி பேசுவீங்க நீங்க? 1,30,000. அடிச்சா உடனே அங்கேதானா? டைரியில இருக்குது அவ்வளவு, தெரியாம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது 2 லட்சம். ஏய், அவ்வளவுதான் வச்சிருக்கியா? எவ்வளவு கவி? பேசுங்க. நீ பேசு. புராண செம்மலா தாங்கள்? செம்மண்ணு கிடையாது, கரிசல். புராணம் பேசுவோமா? பேசுவான். புராண பேர் தெரியுமா உனக்கு? முதல்ல எனக்கு தெரியும். எங்க சொல்லு பாப்பா. ராமாயணம். ஏய், ராமாயணம் புராணமா? கிடையாதுன்னே. வாயு புராணம். ஏய், எடுத்த உடனே உனக்கு வாயு புராணம் வந்துருமோ? அது இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப விடு, சொல்லு. ஏய், எனக்கு தெரியும்பியா. உனக்கு தெரியுதா? நான் செக் பண்றியா? நீ சொல்லியா? சரி, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோமா? அப்ப சொல்லுவான். நான் பயந்துட்டேயா? இலக்கட்டு வாங்க வந்திருக்கார். இங்க இலக்கட்டு எங்கயா இருக்கு? என்ன போயிட்டாரு? ஒடியூரு உயிர் பிச்சை தர்றேன். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், தாமர புராணம், பூர்ண புராணம், சிவகங்கை, மானாமதுரை, பாத்தியனூர், நரிக்குடி, திருச்சுடி. ஏய், புராணத்தை பேரை சொல்லி அங்கற பார்த்திவனு, நரிக்குடி, திரு அத்தனை இடத்துல கடையில விக்கிறாங்க. என்னது புராணம்? ராமாயணம் படிச்சிருக்கேன்னு சொன்ன, ராமாயணம் சொன்ன வேம பேசினி இல்ல வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை வச்சிருக்க? 1. ஏய், 1 வச்சுக்கிட்டு தான் இப்படி ஆடிக்கி நிக்கிறியா? 1 வச்சிருந்தே இப்ப 11. என்ன அது மூஞ்சிரு குட்டி எட்டி பாக்குற மாதிரி? இப்ப ரொம்ப அற வாங்கிட்டு போறேன். அப்ப பாரு, வச்சிருக்கியா? ராமாயணம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை வச்சிருக்க? 100. ஏய், மொத்தமே 7 காண்டம் தாயா. என்கிட்ட 100 காண்டம் இருக்கு. வேணா உனக்கு ஒரு 1/2 கிலோ பெரியாஸ்பத்திரி அள்ளி தரவா? ஏய், சரியா பேசணும். காண்டம் பயலுகட்டா. மொத்தமே 7 காண்டம் தானையா? 100 இருக்குங்க. நாளைக்கு கூட ஒரு 1.5 கிலோ வாங்கி தரேன். மஞ்சள் பையில வாங்கிட்டு விட்டு போயா. 5 கிலோ வச்சிருக்கேன். இன்னும் 100 200 வச்சுக்கிட்டு இருக்கேன். 5 கிலோ காண்டம். எவ்வளவு காண்டம்? 3 10 ரூபா. ஏய், லோக்கல் ப்ரோ. ஆட பாரு. 10 ரூபாய்க்கு வேற கொடுப்பாங்களா ஐயா? அப்புறம் புனிதமானதை போய் 10 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏய், இதான் உன் மேல எரிச்சலா இருக்கு. காண்டம் இன்னைக்கு புனிதமானது. 1500 ரூபா ஒரு காண்டம். ஏமாத்திட்டாங்க. ஏய், டாட்டாஜில ஓட்டுக்கிட்டு கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. கூவி வைக்கிறதுக்கு அது என்ன தக்காளி பழமாயா? அதான் நீ. ஏய், எங்க வச்சிருக்க நீ? அதுக்கு சீமக்கரில் வச்சிருப்பேன். ஏய், சீமக்கருவா பயலுகட்டா கொண்டு வரோம். ஆயுத பூஜை அன்னைக்கு அதுக்கு தீப ஆராதனை எத்தனையா இல்லையா? ஏன் ட்ரம் செட்டை வச்சு ஊர்வலம் கொண்டு போவேன். சந்தனம் தட்டு வச்சியா இல்லையா? சந்தனம் போய் கருமத்தில் வைப்பாங்க. என்னையா நீ லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்க? எந்த காண்டம்? நீங்க எந்த காண்டம்? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம்னு இருக்கே. ஏய் ஏய் ஏய், எங்க அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீ என்ன சொன்னாலும் தெரியுமியா? அப்போ அவரு நிறைய படிச்சிருக்காரு. படிச்சதுனாலதான் உடம்பு கரங்கிருச்சு. சரி, அவரை இங்க கூப்பிடுங்க. தம்பி, அடிச்சு விடுங்க அண்ணா. என்ன வேணா பேசுவாரா? என்ன வேணாலும் பேசு. என்ன வேணாலும் கேள்வி கேட்டு ராமாயணம், மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு நான் 2400 பாட்டு செல்லுல ஏற்றி வச்சிருக்கேன். பாட்டு ஏத்தி வச்சிருக்கீங்க? அப்புறம் சினிமா பாட்டா? அப்புறம் நான் அது இல்ல, விவரம் விஷயம் பேசணுமே. என்ன விஷயம் பேசணும்? என்ன விஷயம் பேசணும்? இங்க வாயா. என்ன வேணாலும் பேசுவேன். சரியா? கொடூரமா சொல்லிட்டு தலையாட்டிக்கிறீங்க. இங்க வா. ஏய், இங்க வாயா. எங்க சொல்லிட்டு அங்க வர? சரியா? 50 காப்பியம் இருக்குல்ல? 50 காப்பியமா? நம்மகிட்ட டிகிரி காப்பியே இருக்கு. குடிக்கிற காப்பி இல்ல, 50 காப்பியங்கள். காப்பியங்கள். அந்த 5 காப்பியங்கள் பேரை மட்டும் சொல்லு. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. 50 காப்பியங்களுடைய பெயர் அதுதானே? ஆமா. அப்படி கேட்கணும். சொல்லு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்யா. தெரிஞ்ச அப்புறம் அது கேக்குறீங்க. சிவகங்கைக்கு வழி தெரிஞ்சா போக வேண்டியதானே. அப்புறம் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே சிவகங்கை வழி எதுன்னு கேக்குறீங்க. ஏய், என்னையா பேச்சு தகத்துவான்னு சொன்னா என்னையா அப்படி பேசுறாரு? தெரியாதது இருந்தா கேட்டு பாருங்க. சரி, 50 காப்பியம் வேணாம், 5 சிறுங்காப்பியத்தை சொல்லு. சிறுஞ்சீரகம் 100. ஏய், சிறுஞ்சீரகம், கடுகு, கொத்தமல்லி எல்லாம் உண்டா? நான் கேட்கல. கசகசா 3 ரூபாய்க்கு. அவர் நாரத மகரிஷி வந்திருக்கிற
அதோட சிரிஞ்சிரகம் 200, கடுகு 100, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஏய் யாராவது சொல்லுங்கடா, என்ன அந்த பாடு கொடுத்துறிய? என்ன கேட்டீங்க? என்ன கேட்ட? ஐம்பெருங்காப்பியம் பேரை சொல்லு. ஐம்பெருங்காப்பியம் பேர் முதலிலே ஆமா 1வது பெருங்காப்பியம், ஏய் 2வது அதோட பெருங்காவியம். ஏய் எல்லாம் பெரிய பெரிய காப்பியம், மொத்தம் 5 பெருங்காவியம். சிறுங்காப்பியம். ஏய் இங்கறியா முதல்ல நீ இன்னும் பெருங்காப்பியத்தை சொல்லலையா? ஏரியா சொல்லவடியா? சரி சொல்லியா. பெருங்காப்பியம் என்றால் என்ன? என்ன அது பேருதான் பெருங்காப்பியம். நீ கடைசி வரை பெருங்காப்பியம் பெருங்காப்பியம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஐம்பெருங்காப்பியம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன சொன்ன? பெருங்காப்பியம் என்றது என்ன? பெருங்காப்பியம் என்ன? நோத்தாவுட்டு காப்பி. பெருங்காப்பியம் என்றால் என்ன? அப்படி பேசியா? சிறுங்காப்பியம் என்றால் என்ன? பேசு. அப்படி அத கேக்குறாரு சாமி. பெருங்காப்பியம் என்றால் என்ன? பெருங்காப்பியம் நான் சொல்றேன். சிறுங்காப்பியம். சரி சிறுங்காப்பியத்தை சொல்லியா? சிறுங்காப்பியம் சொல்லு. சிறுங்காப்பியம். சிறுங்காப்பியம் என்றால் என்ன? வாயா விஷயத்துக்கு வாயா. அத கேக்குறா. சிறுங்காப்பியம். சிறுங்காப்பியம் என்றால் என்ன? சிறுங்காப்பியம் அப்பளிப்பு பயலுகடா. கொடூரமா தம்பியடா. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சே முருகன், ஆமா பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர், 8ஆம் நம்பர் கவர்மெண்ட் டிரைவர் குடும்பத்தார் சார்பாக 501 அன்பாலயத்துக்காக ஏற்கனவே 1001 கொடுத்துருக்கானே. மருதமணியனுக்கு 500 கொடுத்துருக்கு. முருகானே கவர்மெண்ட் சம்பளம் இன்னும் இறக்க பார்க்குற. 8ஆம் நம்பர் டிரைவர் பஸ்ஸில் பயணம் செய்யற பயணிகடா. சரி சரி இங்க வாங்க. இப்படி நீ நழுவி போயிடாம. நழுவி போக மாட்டேன். இது சொல்லு. என்னது சொல்ல? ஏன் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியத்தை யாரா சொல்லுங்கயா? அகநானூறு. நீங்க இங்க இங்க கொன்னே குஷ்பு அறநானூறு 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 புறநானூறு கடை 500. சரி இன்னும் இங்க எதுக்கு தானே அப்படி தலையாட்டிக்கிறீ ரெண்டு பேரும்? நரம்பு தலைச்சு. சரி நான் சொல்றேன். நான் சொல்றத திருப்பியா சொல்லுங்க. சொல்றேன். சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி பழையாபதி குண்டலகேசி. இப்ப சொல்ல 5 சொல்லு. அதான் சொல்லிட்டல்ல. நான் சொல்ல 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 நீ நான் சொல்றேன். சொல்லு. சிவக சிந்தாமணி முதல்ல சொல்லி வா. அதான் ஏதா இல்ல முதல்ல சொல்லி வா. முதல் காப்பி எது? மறுபடியும் சொல்லுங்க. சிலப்பதிகாரம். இப்படி யார் வேணா சொல்லுவாங்கயா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, மாடுத்தாமணி, ரிங்கு ரோடு, பெரியார், சிந்தாமணி. இது இப்ப எதுக்கு நீ வழி சொல்லிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட எது வழி கட்டணும்? ஆரப்பாளையம் பயலுகடா. ஏய் இங்கரியா. சரியா சிலப்பதிகாரம் பேசுவோமா? அப்ப சிலப்பதிகாரத்தில் நடந்த கதை யார் யாருக்கு நடந்துச்சு சொல்லு. சிலப்பதிகாரம் என்றால் என்ன? இது தெரியும்ல உனக்கு? சில பதிவுகள் காரணம். அதான் உண்மைதான். சில அதனாலதான் அதுக்கு பேரு சிலப்பதிகாரம். ஆமா. சிலப்பதிகாரம் என்றால் என்ன? என்ன? சில பதிகாரம். ஏய் உனக்கு சிலப்பதிகாரம்னா என்னன்னு விளக்கம் கேட்கல. சிலப்பதிகாரம் கதை நடந்துச்சுல. ஆமா. அந்த கதைக்குள்ள நடந்த மூல கருத்து என்ன? மூல கருத்து என்ன? இப்ப முட்டைக்கரு முட்டைக்கரு இல்லையா? விடந்த விஷயம் என்ன? இங்க அங்கே விஷயம் இன்று காலையில இன்னைக்கு காலையில நடந்துச்சு சிலப்பதிகாரம். சின்னத்தம்பி மகளுக்கு காது ஊத்து பாண்டி கோயில்ல. என்ன விசேஷம் வச்சிருக்காங்கன்னு கேட்கலையா? சிலப்பதிகாரத்துக்கு நடந்த விஷயம் என்ன? சிலப்பதிகாரத்தில் நடந்த விஷயம் என்ன? இப்பதான் வர விஷயத்துக்கு. ஏன்னா அந்த விஷயம் பெருங்கொண்ட ஒரு இது பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். வாங்க வந்துட்டீங்க. ஆனா சிலப்பதிகாரத்துல நடக்க கூடாது நடந்துருச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா சிலப்பதிகாரம் என்னையா நடந்துச்சு? அதைத்தான் கேட்கிறேன். என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியும்யா. சரி சிலப்பதிகாரத்தை எழுதியது யார்? அதையா சொல்லு. பேனா. ஏய் அதுதான் வேணாம்ட்டேன். சொல்லு. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாரு? ஆம்பளை. ஆம்பளை சரிதான். அவர் பேர் என்ன? ஒட்டக்கூத்தார். ஒட்டக்கூத்தரை சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. ஒட்டக்கூத்தர் எழுதினாரு. ஒட்டக்கூத்தர் ராமாயணத்தை எழுதினாரு. அப்போ ஒட்டாத கூத்தார்.
சரி இதை நான் சொல்றேன். தேம இளங்கோவடிகள் எழுதுறாரு. அதே இளங்கோவடிகள் எழுதுறார் சிலப்பதிகாரம். முத இளங்கோவடிகள் எழுதல. வேற யார் எழுதுனது? அவங்க பொண்டாட்டி எழுதிச்சு, தப்பா எழுதுனால வாங்கி எழுதினார். ஏய் இங்கரியா? ஏய் சரி இங்க வா. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்தது தானே சிலப்பதிகாரம்? ஆமா. அவங்கள மட்டும் பேசாதீங்க. கோவலனும் கண்ணகியும் மட்டும் எங்கிட்ட பத்தி பேசவே பேசாதீங்க. அவங்களுக்கு எங்களுக்கும் சத்தியம் பண்ணியிருக்கோம். கோவலன் கண்ணகி எங்களுக்கு பிடிக்காத ஒரு குடும்பம் சொன்னா அவங்க குடும்பம் தான். அவங்கள பத்தி எங்கிட்ட பேசாதீங்க. ஏய் இங்க வா. யார சொல்ற? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கோவலன் கண்ணகி. யாரு? கோவாலயம் கண்ணில் போமுண்ட அவங்க இல்லையா? இவன் எங்க ஊர் கோவாலயம் கண்ணையை நினைக்கிறேன். ஏய் உங்க ஊர் கோவால் இல்லடா, அங்க நடந்தது. சரி இங்கரியா? எங்க பாண்டிய இல்லையா? சரியா? அலறுவ இல்லை. கோவலனும் கண்ணகியும் தன்னுடைய சொத்து வத்து நகை பணம் எல்லாத்தையும் இழந்து விட்டாங்கல்ல. இழந்து எங்க இருந்து எங்க போனாங்க அதை சொல்லு. அருமையான கேள்வி. அப்படி பேசியா? கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த வாழ்க்கை எங்க ஐயா சொல்லுவார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அப்படி வாழ்ந்தார். ஆமா. ஒரு உலகத்திலே கோவலன் கண்ணகி மாதிரி ஒரு தம்பதியினர் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தவங்க எங்கே வாழ்க்கையை முடித்து எங்கே போனாங்க? அவங்க எந்த ஊரோ ஆமா அந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதான் சொன்னேன். ஏய் எந்த ஊரை விட்டுட்டு எந்த ஊருக்கு போனாங்க? எங்க இருந்து எங்க? கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எங்க? தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள கருவேப்புள்ளப்பட்டி. சரியா சொன்ன. கருவேப்புள்ளப்பட்டி அது பெரிய புலாம்பட்டி பக்கத்துல. ஏய் கருவேப்புள்ளப்பட்டி இல்லையா? காவிரிப்பூம்பட்டினம். அத தேங்க சொன்னேன் முட்டனாக்கு. சரி எதற்காக கோவலன் தன்னுடைய சொத்து பணம் காசு எல்லாத்தையும் இழந்தான்? ஏன் இழந்தாருன்னா, ஏன் இழந்தான்? அவருக்கு அப்ப துலா ராசி 7.5 நாள் நடந்துச்சு. யாருக்கு? துலாவும் விருச்சிகமும் சரி ராசி நேர்களே. ஏய் உன்னை இப்ப கடக ராசி, எனக்கு கும்பம். ஏய் எனக்கு ராசி எனக்கு தெரியும். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எனக்கு தெரியும். எதுக்காக வித்தாங்க? எதுக்காக வித்தாய்? சொத்து பத்தா ஏன் இழந்த? ஏன் இழந்தான்னா அவன் இழந்தது ரொம்ப கவலை. இழந்திருக்க கூடாது, ஆனா இழந்துட்டேன். ஏன் இழந்தேன்? ஏன் இழந்தான்? அது நல்லா வாழ்ந்தவன் அவன். அதுக்குதான் நான் அப்பயே பேசாதீங்க. ஏய் நாடு சிறக்க வாழ்ந்தவர்கள் எவ்வளவு சொத்து பத்து எவ்வளவு நகை நட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அவ்வளவு இழந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அதை எங்களுக்கு சொல்ல மனசு வரல. ஐயா மகிழ்ச்சி ஐயா, அது எங்க வாய்னால சொல்லக்கூடாது ஐயா, சொல்லக்கூடாது. ஏய் இப்படி சொத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல வேலை. எதுக்கே இழந்தாங்கன்னா எப்ப நடந்த? அதை மட்டும் கேட்காத, அதை மட்டும் கேட்க. சரி இந்த 3 பேர் இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. இவங்க 2 சொல்ல தெரியும். சரி இங்க வாயா, இங்க வாயா. இழந்துட்டாங்க இல்ல? இறந்துட்டாங்களா? இழந்துட்டாங்க இல்ல? ஆமா. இழந்து பிழைப்பு தேடி ஒரு ஊருக்கு வந்தாங்க இல்ல? எங்க வந்தாங்க? மதுரை. இப்படி பேசியா உன்னை பாராட்டு வேணா? எல்லா பேரும் அங்கே போறேன்னு அடிச்சு விட்டேன்னு குத்து மதிப்பு அடிச்சு விட்டு கட்டாது இருக்கிறேன். மதுரையில போனோன்னு நடந்த விஷயம் என்ன? போனவனா வலது காலை வச்சு நடந்துட்டேன். போனோன்னு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? தூத்த விழுந்துச்சு. இல்லடா, தூத்துல தண்ணி வந்துச்சு. ஏய் இவங்களுக்கு நடந்த விஷயம் என்ன? கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த விஷயம் என்ன? விஷயங்கள் என்றால் இவங்க போய் இறங்குறாங்க. ஆமா. இறங்கும் போது அவங்க மாடு சாணி ஓட்டதெல்லாம் பெரிய விஷயம். மாட்டுக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? ஆமாடா, மாட்டு வண்டி தானே போனாங்க. அவங்க இறங்கணும்னே நடந்துச்சு. இறங்கணும் என்ன நடந்துச்சு? பெருங்கொண்ட அது அதெல்லாம் எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் பேசாத மேடையில் அப்படி சொல்லி சத்தியம் வாங்கிட்டாரு. இருந்தாலும் இந்த கோவானூர் மக்களுக்காக பேசுகிறேன். சொல்லு. அவங்க போய் மாட்டு வண்டியில் போய் அப்படியே இறங்குறாங்க. மாட்டு வண்டியில் போகல, அவங்க நடந்தான் போனாங்க. சரி நடந்து போனாங்க, மாட்டு வண்டியில போனாங்க. ஆனா மாட்டு தாவணி நெருங்கி போனோம்னா இறங்கிட்டாங்க. இறங்கி நடந்தே போனாங்க. மாட்டு வண்டியில போய் மாட்டு தாவணி இறங்கிட்டாங்களோ?
அப்படி இறங்கி நடந்து போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நடந்து போகும்போது இல்லையா, போனோட சம்பவம் நடந்துருச்சு. என்னது? எங்க நடந்துச்சு? உங்களுக்கு தானே, நீங்க சொல்லுங்க. ஏய், எனக்கு தெரியும், அப்ப உனக்கு தெரியாதா? பேசுவோம். நடந்த சம்பவம் என்னன்னா, என்ன? இவங்க போய் இறங்குறாங்க, ஆத்துல அலறு இறங்குது. இங்க வா, சரி வா. கண்ணகியினுடைய கார் சிலம்ப விற்க போறான். யாரு? கோவலன். கண்ணகி ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஒரு சோதனையா? கார் சிலம்ப விற்க போனானா? போனோடனே அதை யாரு பாக்குறது? விற்கிறாள். பார்த்த உடனே இவன் கல்வன் என்று நினைத்து உடனே என்ன செஞ்சிட்டாங்க? தலையை வெட்டி கொன்னு விட்டாங்க கோவலனை. ஒவ்வொரு சோதனையா வருது கோவலனுக்கு. கொன்னுட்டாங்கல்ல, தடையத்தை தானே வைக்க வந்தேன், அதுக்கே வெட்டி கொண்டுட்டாங்க. இவன் இறந்த நேரம், கொன்ற நேரம், நாங்க அன்னைக்கு நாங்க இல்லாம போயிட்டோமே, அதே ஒரு வருத்தம். ஏய் சரியா, இருந்த என்ன பண்ணிருப்ப? இந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, இந்த சம்பவம் நடக்கும்போது மதுரையை ஆட்சி புரிந்த மன்னனோட பேரு என்ன? இப்ப சொல்லுவேன், ஏன்னா நான் மதுரைக்காரன். சொல்லித்தான் ஆகணும் பண்ணி. மதுரையில் இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது ஆட்சி செஞ்ச மதுரையுடைய அரசன் பேர் என்னன்னா, அவன்தான் மதுரை ஆட்சி செஞ்ச அரசன். அரசன் பேர் என்னையா? என்ன நீடா சொல்லியா? என்ன நீ நாடகம் பாக்குற? இங்க வாங்க. எங்கயா பேரு? ஆட்சி புரிந்தவர் பேரு. பேரு ஒரு மதுரையை ஆண்டவரோட பேரை போய் எங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆளா போயிட்டா. எடுத்துக்கிட்டு அடிச்சு மதுரையே ஆண்ட ஒரு அரசர். அரசன் அவர் பேரை எங்க வாய்னால சொல்லலாமா? சரியா, எத்தனை மக்களை கட்டி காத்தவர். எங்களை போய் அவர் பேரை. சரி, அவர் பேரை நீங்க சொல்ல வேணாம். ஏய் யாருக்கு எங்களுக்கு வராதியா அவர் பேரை சொன்ன? சரி, அவர் பேரை நீங்க சொல்ல வேணாம். மன்னனுடைய பெயரு மேன்மையானவர், அவர் பேரை நீங்க சொல்ல மாட்டீங்க. அவர் பொண்டாட்டி பேரை சொல்லு. ஐயோ ஐயோ, தாய் எங்களுக்கு தண்ணி மோந்து கொடுத்து நீச்ச தண்ணி மட்டுமா கொடுத்துருக்கியா? எங்க குடும்பத்துக்கு அரிசி தவசையெல்லாம் அள்ளி கொடுத்த மகராஜி பேரை போய் சொல்றீங்களா? ஐயா ஐயா, அப்படி ஒரு மகராஜி இனிமே உலகத்துல பார்க்கவே முடியாது ஐயா. அவங்க கணவன் மனைவி நல்லா இருக்கணும், இன்னும் 100 ஆண்டு காலம். போயிரு ஒரு அறதை. யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன் அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி. உனக்கு நீச்ச தண்ணி பாண்டியன் மனைவி கோப்பெருந்தேவி அப்படின்னு சொல்ல மாட்டோம். மதுரை ஆண்டவர் பாண்டிய மன்னன்னு சொல்ல மாட்டோம். பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பேரு. நெடுஞ்செழியன். அவங்க பொண்டாட்டி பேர் என்ன? ஐயோ, கோப்பெருந்தேவின்னு சொல்ல மாட்டோம் ஐயா. சரியா, இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ சொல்லிட்டு போ. பவதாரணி மட்டும் சொல்லு. ஐயோ பவதாரணி. பவதாரணி என்ன சொல்லிட்டியே, பரவாயில்லையா? இப்ப சொல்லு. பவதாரணி இல்ல, அவங்க மச்சா வைவாரு. சொல்லு. பவதாரணி. ஏய் பவதாரணின்றேன். இங்கே காவல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன யார் என்று தெரிகிறதா? தெரியுது சாமி. தெரியும். உங்களை போய் தெரியாம இருக்குமா? நாங்க எத்தனை ஊரா போயிட்டு வந்தோங்க தெரியுமா? காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்கோப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, சென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்துரம்பட்டி, அரசம்பட்டி, எர்ராம்பட்டி, சவுடார்வட்டி, வளையவட்டி, கொல்லாரம்பட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உசிலம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்து வட்டி, புளுத்திப்பட்டி. புளி அத்தியே பல்லு கீறி விட்டுருச்சு. வாங்கிக்கங்க ஐயா. அதே முருகன் என்ன தானே இருக்கும். கவர்மெண்ட் வண்டியை வைக்கலைன்னா என்னென்ன? எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஆலமர வேறு எங்கள் பெருதமர பேர் அருமையானது. முருகன் அரசாங்க டிரைவர் குடும்பத்தார் சார்பாக எவ்வளோ இருக்க ஃபைனான்ஸ் குறையுது. முருகா, சம்பள ஏடிஎம் சுரண்டியா? கோவானூர் டி செல்வம் வாட்டர். தண்ணி அடிச்சிட்டேன்.
நான் என்ன சொன்னாலும் ஈகின்றேன். கோவானூர் டி செல்வம் வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சார்பாக ரூபாய் 501. ஆமாம், மஞ்சத்தூள் 1, மண்டவெல்லம் 1.5 கிலோ, சீரகம் 5, சோம்பு 50, கறி மசாலா 1 பாக்கெட்டு, வெங்காயம் 1/2 கிலோ, தேங்காய். உண்மையிலேயே எழுதி கொடுத்தா மட்டும் பாடுறா. ஆமா, மஞ்சத்தூளோட மண்டவெல்லம் எதுக்கு வாங்கினாங்க? ஐயா நாரத மகரிஷி அப்பா பிரம்மா. ஆமா, அவங்க அம்மா கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, மாமா சிவபெருமன், எங்க அத்தை பார்வதி. நீங்க யாரு? எங்க அப்பா வேறு. சாமி, இது ஒரு சந்தேக கணக்கு. இது பலசர கடையில் வாங்கினாலா காய்கறி கடையில் வாங்கினாலான்னு தெரியும். வெங்காயமும் தேங்காயும் அதுலயே எழுதிருக்கு, சீரகமும் மண்டவளமும் எழுதிருக்கு. அப்ப இது எந்த கடைன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யாயா தம்பி போ, உன்னை கறி கடைக்கு அனுப்பிடுவேன். ஐயா என்னங்க சொல்ல, ஏதோ சொல்ல வந்து. என் தங்கை வள்ளி. அப்பா வேறுன்னு சொன்னையா? அப்பா பேர் நம்பிராஜ், அம்மா ஒரு நங்கே போனி. அதுக்கு முன்னாடி வள்ளி. அதற்கு முன்பதாக என் பேர் வீரத்தேவை, எங்க அண்ணன் சேங்கை மாறேன். சரி, யாரையாவது கூட்டிட்டு வா, நல்லா இருப்ப. யாரையாவது கூட்டு வச்சோம் நம்ம அப்பாவா இருக்குமோ? அப்பா போய் கூட்டி விட சொல்லுவாரா? உள்ளுக்கு இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைய கூட்டி விட சொல்றாரு. சிவகங்கை மாவட்டமே நாளைக்கு அங்கனங்கன சிலிண்டர் வெடிக்குமே. எதுக்கு சிலிண்டர் வெடிக்குது? சிலிண்டர் பத்த வைக்கட்டும்டா. இனிமேதான் நம்மளுக்கு யோகம் கட்டி அடிக்க போகுது. என்ன யோகம்? கூட்டியாந்து விடுனா நான் எவ்வளவு பெரிய ஆளு டேய். அவ்வளவு பெரிய ஆள்வாததே நம்ம அங்கங்க ஆபீஸ் திறக்க போறோம். காரைக்குள்ள ஒரு ஆபீஸ் திறப்போம். எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். கப்ளிங்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். இவெல்லாம் வருவானே? அவர் வேலை வைப்பாரு. என்ன வேலை? கண்ணே விளையமா கோவா